பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் பலருக்கு தெரிந்த ஒரு நிகழ்வை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் ஆவிக்குரிய உண்மையை பலர் ஆழமாக சிந்தித்திருக்க மாட்டார்கள். ஏன் தேவன் யாக்கோபின் பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றினார்? இது ஒரு பெயர் மாற்றம் மட்டுமல்ல, இது ஒரு வாழ்க்கை மாற்றம். யாக்கோபு பிறந்தபோது தன் அண்ணன் ஏசாவின் குதிகாலை பிடித்தபடி பிறந்தான். அதனால் அவனுக்கு யாக்கோபு என்று பெயர் வைத்தார்கள். அந்த பெயருக்கு பிடித்து கொள்பவன், முந்திக் கொள்ள முயற்சிப்பவன் என்ற பொருள் உண்டு. அவனுடைய வாழ்க்கையை பார்த்தால் அந்த பெயருக்கு ஏற்றவாறே வாழ்ந்தான். தன் அண்ணனின் முதற் பேறு உரிமையை பெற்றான். பின்னர் தன் தந்தையான ஈசாக்கிடம் ஆசீர்வாதத்தையும் தந்திரமாக பெற்றான். அதனால் வீட்டை விட்டு ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் தேவன் யாக்கோபை வெறுத்துவிடவில்லை. அவனை மெதுவாக மாற்றிக்கொண்டே வந்தார். பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டான். ஏமாற்றியவன் பலமுறை ஏமாற்றப்பட்டான். லாபானிடம் பல ஆண்டுகள் உழைத்தான். வாழ்க்கை அவனுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தது. ஒரு நாள் அவன் வாழ்க்கையின் மிக முக்கியமான இரவு வந்தது. தனியாக இருந்தபோது தேவனுடைய தூதருடன் விடியும் வரை போராடினான். அப்போது தேவன் அவனிடம் கேட்டார், உன் பெயர் என்ன? தேவன் யாக்கோபின் பெயர் தெரியாமலா கேட்டார்? இல்லை, யாக்கோபே தன்னை பற்றி உணர வேண்டும் என்பதற்காக அந்த கேள்வியை கேட்டார். நான் யாக்கோபு என்று அவன் சொன்னபோது தன் பழைய வாழ்க்கையை ஒப்புக்கொண்டான். அதற்கு பிறகு தேவன் சொன்னார், இனி உன் பெயர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல். வேதாகமத்தில் ஆதியாகமம் 32:28, ஆதியாகமம் 35:9-10 இந்த 2 இடத்துலையும் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள், அப்போது இதை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த நொடியில் இருந்து அவன் வாழ்க்கை மாறியது. அவன் பலம் மாறவில்லை, அவன் முகம் மாறவில்லை, ஆனால் அவன் அடையாளம் மாறியது. அன்பானவர்களே, இதே காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய விரும்புகிறார். நாம் பழைய மனிதனாகவே வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. கோபம், பொய், பயம், பாவம், கசப்பு, பழிவாங்கும் எண்ணம் இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு புதிய மனிதனாக வாழும்படி அழைக்கிறார். நீங்கள் இன்று உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நான் தோல்வி அடைந்தவன், நான் பாவி, என்னால் முடியாது என்று நினைக்கிறீர்களா? தேவன் அப்படி பார்க்கவில்லை. தேவன் உங்களுடைய கடந்த காலத்தை வைத்து உங்கள் எதிர்காலத்தை முடிவு செய்வதில்லை. அவர் உங்களை மாற்றி புதிய அடையாளத்தை தர விரும்புகிறார். யாக்கோபு தேவனை விடாமல் பிடித்து கொண்டான். என்னை ஆசீர்வதிக்காமல் உம்மை விடமாட்டேன் என்றான். அந்த விடாமுயற்சியே அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது. நாமும் ஜெபத்தில் தேவனை உறுதியாக பற்றி கொண்டால் நம் வாழ்க்கையிலும் அற்புதமான மாற்றங்கள் நடக்கும். இன்று தேவன் உங்களிடமும் கேட்கிறார், உன் பெயர் என்ன? அதாவது நீ யார் என்று நினைக்கிறார்? உங்கள் பதில் எதுவாக இருந்தாலும் தேவன் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரவல்லவராக இருக்கிறார். ஆகவே கடந்த கால தோல்விகளை நினைத்து கலங்காதீர்கள். தேவன் உங்களை இன்னும் முடிக்கவில்லை, வடிவமைத்து கொண்டிருக்கிறார். யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றிய அதே தேவன் இன்று உங்களையும் என்னையும் மாற்ற வல்லவர். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் பரலோக பிதாவே, யாக்கோபின் வாழ்க்கையை மாற்றியது போல எங்கள் வாழ்க்கையையும் மாற்றும். எங்கள் பலவீனங்களை பலமாக மாற்றும். எங்கள் பயத்தை விசுவாசமாக மாற்றும். எங்கள் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றும். உம்மை விடாமல் பற்றி கொள்ளும் கிருபையை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. புதிய அடையாளத்தோடும் புதிய நம்பிக்கையோடும் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். அன்பானவர்களே, இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற ஆவிக்குரிய செய்திகளை தொடர்ந்து கேட்க எங்கள் காஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.